அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை 14ல இருந்து 20 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வேலையில நீங்க எதிர்பாராத மாற்றங்கள் ஏதாச்சும் நடக்கலாம். கொஞ்சம் சிக்கல் இருந்தா கூட உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய யோசனை, அதனால நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க புதுசா பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுல புதுசா ஒரு கிளை தொடங்குறதுக்கு, ஒரு கடை வச்சிருக்கீங்க, ஒரு கிளை தொடங்குறதுக்கு, இல்ல பிசினஸ்லயே வேற ஏதாச்சும் ஒரு பிரான்ச் மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு, சுயதொழில அது மாதிரி ஒரு வாய்ப்பு இன்னொன்னு தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது. பணம் செலவு கட்டுப்பாட்டுல இருக்கும். பழைய கடன்கள்லாம் திரும்ப நீங்க அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். புதிய முதலீட்டுக்கு இது சரியான நேரம் இல்லை. இதுல நீங்க முதலீடு பண்றது அந்த அளவு சரியா இல்லை. அதனால அதெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க. குடும்பத்தை பொறுத்தளவுல நீங்க வீட்டுல விட்டு கொடுத்தீங்கன்னா, விட்டு கொடுத்தது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. விட்டு கொடுக்கறது தான் உங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு அதாவது என்னது, விட்டு கொடுத்தவன் கெட்டு போறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பண்ணீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைதியான சூழ்நிலைகள் நிலவும். கல்யாணத்துல ஒரு சில தடங்கல்கள் வரலாம். ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவு விட்டுருங்க. அடுத்த வாரம் கொஞ்சம் இன்னும் வரக்கூடிய நாட்கள் நல்லா இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தளவுல கல்யாணத்தை பொறுத்தளவு ஒரு சில தடங்கல்கள் வரலாம். உடம்பு வலிக்கலாம், மன அழுத்தம் வரலாம். இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கலாம். பரவாயில்ல, இவ்வளவு உழைச்சிட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லதுதான். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் உங்களை. அது நிறைய காரம் சாப்பிட்றதையும் தவிர்த்துங்க. இது ரெண்டையும் பண்ணீங்கன்னாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வாரத்துல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வழிபடுறது, ஓம் சரவண பவாய நமஹா அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. செவ்வாய்க்கிழமை சிக்கல்கள் இருந்து நீங்க வெளிவரக்கூடிய நாட்களா இருக்கு. நன்றி.